ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லெட்ஸ் ஸ்டார்ட் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பால் கேசரி. இது வந்து முழுக்க முழுக்க பால்லே செஞ்சதுங்க. இது எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? அதுக்கு வந்து நான் வந்து இன்னைக்கு ஒரு நான்ஸ்டிக் பேன் தாங்க எடுத்திருக்கேன். இதில் தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுலாம் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அளவுகள்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நான் நடுவில் சொல்கிறத விட்டுட்டேன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அந்த நெய் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நாலாக உடச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா ஒரு லைட்டான கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடும். அந்த மாதிரி வந்தோடனே நம்ம வந்து எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். எப்போவுமே பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணுங்கங்க. ஏன்னா வந்து இது வந்து சீக்கிரமாக தீஞ்சிரும். ஏன்னா நம்ம 4 நாளாக உடச்சி போட்டிருக்குறோம் இல்லைங்களா, அதனால் நான் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறோம். அப்போ தான் வந்து நமக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் கிடைக்கும். இல்லைனா வந்து ஒரு மாதிரி டக்குன்னு வந்து தீய ஆரம்பிச்சிரும், ரோஸ்ட் ஆகாது. எப்பயுமே எந்த பருப்பு வகைகளுமே நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணோன்னா ரோஸ்ட் ஆகுங்க. இப்போ வந்து நம்ம எடுத்தாச்சுங்க. இப்போ இதில் வந்து நம்ம இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ண போகிறோம். நெய் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து 1 கப் ரவை எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ 1 கப் ரவை வந்து இதுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணுங்க. ஏன்னா வந்து இது ரோஸ்ட் ஆனால் தான் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. அது நல்ல வாசமாக இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி ராவாக இருக்க மாதிரி இருக்கும். அதாவது பச்சை வாடை அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா, பச்சை வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ரவையை. இதுவும் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணணுங்க. இல்லைன்னா வந்து அது கரிஞ்சிரும். ரவை வந்து சீக்கிரமாக கரியக்கூடிய இதுதான். அதனால் டக்குன்னு வந்து அடி பிடிக்கிற மாதிரி ஆகி கரிஞ்சு போயிடும். அதனால் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நான் வந்து 3 கப்பு பாலே எடுத்து வச்சுருக்கேங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாலில் தான் நம்ம செய்ய போகிறோம். இல்லைன்னா இப்போ வந்து எங்களுக்கு ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்குது, வேண்டாம் அப்படின்னிங்கன்னா 2 கப்பு பால் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கோங்கங்க. நல்லா இந்த மாதிரி கொதிக்கிற கன்சிஸ்டன்சி இருக்கணும். அதாவது பால் கொதிச்சு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மெதுவாக கலந்துக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா, எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறதுன்னா, நமக்கு வந்து கட்டி பிடிக்காமல் இருக்குங்க. இப்போ நார்மலாக நம்ம கேசரி பண்ணும்போது தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து கலந்து விடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணுறப்ப சமயங்களில் அது வந்து கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிரும். எனக்கு வந்து அந்த மெத்தடு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நானும் ஒரு தடவை அந்த மாதிரி பண்ணி கட்டி ஆகிடுச்சு. அதுலேருந்து நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு இது ஈஸியாக இருக்குங்க. தண்ணி கூட இப்போ நார்மல் கேசரி கூட நம்ம தண்ணியை கொதிக்க வச்சு ஊற்றினோன்னிங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி கட்டி பிடிக்காது. நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். பாயிலும் வந்து சீக்கிரமாக பாயில் ஆகும் நமக்கு. இது வந்து நமக்கு ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், நல்லா வந்து அந்த பாலை வந்து நல்லா வற்றணுங்க. அதாவது நல்லா வந்து அந்த ரவை வந்து அப்சர்வ் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கலந்து விடணும். இதை இந்த டைமில் நம்ம மூடி போட்டுலாம் மூட வேணாங்க. அது நம்ம கடைசியாக செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கைவிடாமல் கலந்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி கெட்டியாக வருங்க. அந்த டைமில் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். கலந்துட்டு இதை பாருங்கள், நல்லா வந்து சொல்லண்டும் வருது பாருங்கள். இந்த மாதிரி வரணுங்க. இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இதில் சுகர் ஆட் பண்ணலாம். நான் வந்து 1.25 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. எப்பவுமே 1 கப்பு ரவைனா 1.5 சேர்க்கலாம். ஆனால் வந்து ரொம்ப திகட்டும். நான் வந்து எப்பவுமே 1.25 தாங்க சேர்ப்பேன். 1.5 சேர்த்தோன்னா தொண்டை அறுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் 1.25 கப் வந்து மைல்டாக இருக்கும். அப்புறம் கேசரி பவுட்ரு வந்து இது ஆப்ஷனல் தாங்க. வேணும்னா சேர்க்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா பால் கேசரினா வந்து முக்கால்வாசி வெள்ளை கலரில் தான் இருக்கும். நான் வந்து கொஞ்சம் நம்ம வீடியோ எடுக்கிறோம் அந்த பர்பஸ்க்காக நான் வந்து கொஞ்சம் ஃபுட் கலர் லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் போட்டு தண்ணி கலந்துட்டோன்னா நமக்கு வந்து சீக்கிரமாக டைல்யூட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கைவிடாமல் கலரணுங்க. அதாவது அந்த சக்கரை மெல்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அது வரைக்கும் நம்ம கலந்து விடலாம். நல்லா கலந்து விடணுங்க. சக்கரை கரையிற வரைக்கும் நம்ம கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்துடணும்.
கொஞ்சம் கைவிடாமல் கலந்துக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பரவாயில்ல. பாருங்க நல்லா கலந்தாச்சு. இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கீ ஆட் பண்ண போகிறோங்க. இது பாருங்க நல்லா வந்து சர்க்கரையும் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஏற்கனவே வந்து சூடான பால் சேர்த்தோம் இல்லைங்களா, அதனால் வந்து சர்க்கரை வந்து சீக்கிரமாகவே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுவும் இல்லாமல் அடுப்புலேயே இருக்கிறதுனால சர்க்கரை மெல்ட் ஆனவுடனே நமக்கு வந்து இலக்கத்தன்மை வந்துடும். இப்போ வந்து நம்ம நெய் ஆட் பண்ணலாம். நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணலாம். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம கலந்துக்கிட்டே வரலாம். இப்போ பாருங்கள் நல்லா கலந்துடணும். கீ வந்து நம்ம எவ்வளோ சேர்த்தாலும் இழுத்துக்கோங்க. ஆனால் இதில் இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லிடுறேன். நம்ம நார்மலாக கல்யாண கேசரி அதிலலாம் வந்து எண்ணெய் சேர்ப்போம் இல்லைங்களா, ஆனால் வந்து இதில் எண்ணெய் சேர்க்கக்கூடாதுங்க. நெய் மட்டும்தான் சேர்க்கணும். ஏன்னா இது வந்து பால் கேசரி. எண்ணெய் சேர்த்தோன்னா வந்து நமக்கு அந்த டேஸ்ட் மாறிடும். அப்போ தான் அந்த ரிச்னஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிடும். நமக்கு நெய்யை ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து நல்லா மில்க் ஸ்வீட் மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் நம்ம பாலில் செய்கிறோம்ல, அந்த பால்கோவா டேஸ்ட்டில் கொஞ்சம் இருக்கும் இது. இப்போ பாருங்கள், இன்னும் நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா சுழண்டு வரணுங்க நமக்கு. அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம கொஞ்சமாக, அவ்வளோதான். நெய் வந்து இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அவ்வளோதான். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நெய் சேர்க்குறோம் இல்லைங்களா, அதாவது ரவையை ரோஸ்ட் பண்ணும் போதும் அதுக்கு முன்னாடி கேஷ்யூ எல்லாம் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். மொத்தமாக வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். பாருங்கள் நல்லா வந்து குக் ஆகிட்டு வருது, பபுள்ஸ் வருது பாருங்கள் அதில். இப்போ இந்த டைமில் வந்து நம்ம பிடிச்சி வச்ச ஏலக்காய் இருக்குது. நான் வந்து ஒரு 3 ஏலக்காவை நல்லா வந்து இதுலேயே இடித்து வச்சுக்கிட்டேங்க. அதுவே நம்ம சேர்த்துக்கலாம். எப்பயுமே கடைசியாக கொஞ்சம் இறக்க போகிறதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து ஏலக்காய் சேர்க்கணும். முன்னாடியே சேர்க்கக்கூடாது, அதோட வாசம் வந்து போயிடும். இப்போ அதையும் போட்டு கலந்துட்டு நம்ம வறுத்து வச்சோம் இல்லைங்களா முந்திரி, அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் இது வந்து குக் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சம் மூடி வைக்க போகிறோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்பயே பாருங்கள் நமக்கு நல்லா சுற்றி வருது, ஒரு மாதிரி ஒட்டாமல். இன்னும் நம்ம கொஞ்சம் நேரம் வந்து மூடி வச்சு அதாவது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா இன்னும் சுழண்டு வருங்க. அப்படியே நமக்கு அந்த கடையில் கேசரி மாதிரியே இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, கல்யாண வீட்டு கேசரி அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கும் போது பாருங்கள், இன்னுமே உங்களுக்கு தெரியும். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான பால் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் அப்படியே ஒட்டாமல் வருது பாருங்கள். நம்ம நெய்யும் வந்து இதுக்கு அவ்வளோவா சேர்க்கலை, ஆனாலும் வந்து நமக்கு வந்து அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம பால் கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ, பாய்.